நிறைய பேர் சொன்னாங்க பாலசரவணன் நிறைய வெயிட் போட்டிருந்தாங்க, இப்போ வந்து வெயிட் கம்மி பண்ணிட்டாங்கன்ட்டு. மறுபடியும் வெயிட் போட்டீங்களேன்றீங்களா? ஆமாம், மறுபடியும் இப்போ நீங்கள் வெயிட் போட்டீங்க சரிங்களா. அதுக்கப்புறம் சிம்பு சார் பார்த்தீங்களா, இப்போ சிம்பு சார் வந்து இந்தியன் 2ல வந்து வெயிட் போட்டால் ரொம்ப கஷ்டம், நடிக்கிறதே ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும்ட்டு. ஏன்னா நீங்கள் ஏற்கனவே அவர் கூட நடிச்சிருக்கீங்க. ஆமாம். அவர் ஏதாவது சொன்னாரா வெயிட்? அதான் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். நான் வெயிட் லாஸ் பண்ணும்போது ஒரு இன்டர்வியூ கொடுக்கும்போது எனக்கு அவர் கொடுத்த ஒரு அட்வைஸாக வந்து ரொம்ப பெருசாக ஹெல்ப் பண்ணுச்சு. அந்த பசியை வந்து நம்ம சின்ன வயசுலேருந்து அம்மா அப்பா நல்லா நமக்கு சாப்பாடு போட்டுருங்க, விவரம் தெரிஞ்ச காலத்துலேருந்து குழந்தையாக இருக்கும்போதே சொல்லலாம். அம்மா அப்பா நல்லா சாப்பாடு போட்டு நமக்கு வேணுன்றதெல்லாம் வாங்கி கொடுத்து கம்ஃபர்ட்டாக தான் வச்சுருந்தாங்க. ஆனால் அந்த பசிங்கிறத நம்ம அனுபவிச்சதே கிடையாது இல்லையா. அப்போ அவர் என்கிட்ட என்ன சொன்னார்னா, இதை எப்படி நீங்கள் அச்சீவ் பண்ணீங்க, கிட்டத்தட்ட 40 கிலோ குறைச்சார் அவர். இதை எப்படி அச்சீவ் பண்ணீங்க, நம்ம இப்போ ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு வெயிட் குறைக்க வேண்டியது இருக்குது ப்ரோ அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் டயட்டு என்ன வேணாலும் ஃபாலோ பண்ணிங்க, அது உங்களுடைய கம்ஃபர்ட்டு. ஆனால் ஒரே ஒரு ஃபீல், அந்த பசிங்கிறது இது வரைக்கும் நம்ம இத்தனை வருஷத்தில் அனுபவிச்சிருக்க மாட்டோம். எத்தனையோ பேர் பசியால் தான் நிறைய பேர் இருக்கிறாங்க, அதை வந்து தங்களோட வாழ்க்கையோட ஒரு பார்ட்டாகவே வாழ்ந்துட்டுருக்காங்க. அதை கொஞ்ச நாள் நம்ம வாழ்ந்து பார்ப்போம்னு யோசிங்க, இதை அச்சீவ் பண்ணிடுவீங்க அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி தான் நான் அதை அச்சீவ் பண்ணேன். 30 கிலோ குறைச்சேன் 3 மாதத்தில். இப்போதான் சொன்னால் பாலசரவணன் இருக்கிறாருன்னு. நீங்கள் கிளாமரும் இல்லை காமெடியும் இல்லை, நீங்கள் அப்போ காமெடி இருக்கோ? இல்லை, பாலசரவணன் இருக்காரு, காமெடி இல்லைன்றதை பற்றி கேட்கலாம். கிளாமருக்கு எனக்கு என்ன சம்மந்தம், எனக்கு புரியலையே. இல்லைடா, அதான் நான் சொல்லுங்க. கிளாமர் எங்க எனக்கு புரியலையே. இத்தனை நாள் காமெடி பண்ண நினைச்சிட்டு இருந்தேன், இப்பதான் தெரியுது. ஓகேண்ணே. இல்லை, அதான் நமக்கு எல்லா கேரக்டரும் பண்ணணும்னு ரொம்ப நாளாவே ஒரு ஆசைண்ணே. ஒரு குணச்சித்திர கேரக்டர் நடிக்கணும், ஒரு நெகட்டிவ் கேரக்டர் நடிக்கணும், ஒரு சீரியஸான ஒரு கேரக்டர் நடிக்கணும்னு எல்லா கேரக்டரும் பண்ணணும் ரொம்ப நாள் ஆசை. அது நம்ம நண்பர்கள்ட்ட ஷேர் பண்ணுவோம் இல்லையா. ஷேர் பண்ணும்போது நம்ம நண்பர்கள் அவங்க அதுக்கான ஒரு வாய்ப்பு அமையும் போது அது நம்ம கொடுக்கும்போது ஓகே இனிமே இப்படி போகணும், அதாவது காமெடியும் பண்ணணும், இந்த மாதிரியான சீரியஸ் கேரக்டர்களும் பண்ணணும், ரெண்டையும் கலந்து பண்ணணுன்றதானே நம்மளுடைய ஆசை. பாலசரவணன் ஆமாண்ணே, அதான் சொன்னாப்லேண்ணே, அதை கொஞ்சம் தெளிவாக சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். கார்த்திகா இல்லைண்ணா, அடுத்து ஒன்று கேட்டுட்ருக்கோம் நான் ஸ்கிரிப்டு. அவரது ஃபைனலைஸ் ஸ்கிரிப்ட் ஒர்க் போயிட்டுருக்கு. அதில் கதையின் நாயகனாக பாலசரவணன். சஞ்சய் சார் ஜெய்சங்கர் சாரை வெள்ளிக்கிழமை ஹீரோ அப்படிம்பாங்க. அவ்வளோ படங்கள் நடித்தார், 200 படங்கள், எல்லாமே நிறைய வெற்றி படங்கள். ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அவ்வளோ கூட்டம். ஆனால் இப்போவும் வெள்ளிக்கிழமை நிறைய தமிழில் படம் ரிலீஸ் ஆகுது, ஆனால் கூட்டம் இல்லை, பெரிய வெற்றி படம் அமைதில்லை. அதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிங்க? அப்புறம் இப்போ உள்ள ஹீரோக்களில் கொஞ்சம் ஒரு சாயல் மாதிரி இருக்குன்னா ஜெய்சங்கர் சார் மாதிரினா யார் சொல்லுவீங்க? இப்போ சாயல் பார்த்தா நான் தான் சொல்லணும், ஆனால் அதனால் ஹீரோ பண்ண முடியாது, விஷயம் வேறு. சரிங்களா. ஸோ ஹீரோஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அப்பாவுடைய டைமில் இட் வாஸ் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருந்துருங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் ஹீரோஸ். ஸோ மாற்றி எம்ஜிஆர் சார், சிவாஜி சார், அப்புறம் அப்பா முத்துராமன் சார், அப்புறம் ரவிச்சந்திரன் சார். ஸோ இது ஒரு 5-6 பேர் 8 பேர் தான் இருந்தாங்க. ரெண்டாவது மீடியா கூட அப்போ பார்த்தீங்கன்னா ஒன்லி தேட்டர்ஸ். அப்போ சேட்டலைட்டில் ஓடிடியில் எதுவுமே இல்லை. ஸோ எல்லா பீப்புளுமே தேட்டர்ஸ் போய் வந்து தான் பார்ப்பாங்க. ஸோ தட் வாஸ் மீடியா